ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாயம் முகக்கவசத்தை அணியுங்கள். அதுவே பாதுகாப்பானது. இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவை தொடர்ந்து அச்சுறுத்தும் கொரோனா மரணம். ஒரே நாளில் 4194 பேர் உயிரிழப்பு. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவது தொடர்பாக விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பு பிரதமருக்கு கடிதம். கொரோனா தொற்று குறைவால் நிம்மதி பெருமூச்சு விடும் டெல்லி மக்கள். சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 36,000க்கும் கீழ் குறைந்ததாக அரசு தகவல். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 3வது ஆண்டு நினைவு தினம். உயிர் தியாகம் செய்த 13 பேருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய தூத்துக்குடி மக்கள். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சில வழக்குகளை மட்டுமே அரசு திரும்ப பெற்றிருப்பது மட்டும் போதாது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் தமிழக அரசு வழி காண டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மதுரை அரசு மருத்துவமனைகளில் ஐசியு வார்டில் ஆக்சிஜன் படுக்கைகள் இல்லை. மாவட்ட நிர்வாகம் அதிர்ச்சி தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மத்திய அரசுக்கு 99,122 கோடி ரூபாய் ஈவுத்தொகையை வழங்கும் ரிசர்வ் வங்கி. ஆர்பிஐ இயக்குநரவை கூட்டத்தில் ஒப்புதல். சீனாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7ஆக பதிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 பேருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கிராம மக்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குமரெட்டியாபுரம் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கிராம மக்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் இறந்தவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக படுகொலை செய்யப்பட்டு இதோடு 3 ஆண்டுகளாகிறது. இதுவரைக்கும் கொலைக்கு காரணமான அதிகாரிகள் மீதும் காவல்துறையினர் மீதும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. உடனடியாக அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த ஸ்டெர்லைட் ஆலையை அகற்றுவதற்கான நடவடிக்கையையும் தமிழக முதல்வர் அவர்களை துரிதப்படுத்தணும் கேட்டுக்கொண்டோம். ஸ்டெர்லைட் ஆலையில் மீண்டும் ஒரு காப்பர் உற்பத்திக்கான அனுமதி வழங்கப்படுமேயானால், இந்த ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இந்த மண்ணில் இயங்குமேயானால் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு அறவழி போராட்டம் தொடரும் என்பதையும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 13 பேருக்கும் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அஞ்சலி செலுத்துவதாக அம்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நீதி வழங்குவதும் எக்காரணம் கொண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்காமல் இருப்பதுமே 13 உயிர்களுக்கும் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 13 பேருக்கும் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அந்த கொடூர நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மீது போடப்பட்ட குறிப்பிட்ட சில வழக்குகளை அரசு திரும்ப பெற்றிருப்பது மட்டும் போதாது, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான முதன்மை வழக்கினை துரிதப்படுத்தி மனிதநேயமற்ற அச்சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் தமிழக அரசு வழி காண வேண்டும். இச்சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அளித்த இடைக்கால அறிக்கையை வெளிப்படையாக மக்கள் பார்வைக்கு வைப்பதோடு, அந்த ஆணையம் விரைவாக தமது முழு விசாரணையையும் நடத்தி முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இழப்பீடுகள் வழங்கப்படுவது ஆறுதல் அளித்தாலும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நீதி வழங்குவதும், எக்காரணம் கொண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்காமல் இருப்பதுமே அதில் கொல்லப்பட்ட 13 உயிர்களுக்கும் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது தொடர்பாக விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பு பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய அரசு அமல்படுத்திய 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் டெல்லி எல்லையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் வரும் 26ஆம் தேதியுடன் 6 மாதங்களை நிறைவு செய்கிறது. புதிய வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் விவசாயிகள் உறுதியாக உள்ளனர். இதனிடையே போராட்டத்தை கைவிட விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் இதுவரை சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு பேச்சுவார்த்தை தொடரவில்லை. இந்நிலையில் விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று 40 விவசாய சங்கங்களை ஒருங்கிணைக்கும் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கொரோனா விவகாரத்தில் செயல்படுத்த முடியாத உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றங்களை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கொரோனா நிலவரம் குறித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ள படுக்கைகளிலும் 4 மாதங்களில் ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும், 1 மாதத்திற்குள் அனைத்து கிராமங்களிலும் 2 ஆம்புலன்ஸுகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உத்தரப்பிரதேச அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், கொரோனா தொடர்பான விவகாரங்களை விசாரிக்கும் உயர்நீதிமன்றங்கள் செயல்படுத்த முடியாத உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது என தெரிவித்தது. டெல்லியில் கொரோனா பரவல் குறைந்து வருவதாகவும், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் மொத்த எண்ணிக்கை 36,000க்கும் குறைவாகவே உள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா 2ஆம் அலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை எரியூட்ட இடமில்லாமல் தலைநகர் டெல்லி கடும் அவதிக்குள்ளாகி வந்தது. இதனால் அங்கு கடும் கட்டுப்பாடுகளுடன் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதன் பலனாக டெல்லியில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதாகவும், தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 5,000க்கும் கீழ் பதிவாவதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 36,000க்கும் குறைவாகவே உள்ளதாகவும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனைகளில் ஐசியு வார்டில் ஆக்சிஜன் படுக்கைகள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவலை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பும் உயிரிழப்பும் அதிகரித்து வரும் நிலையில் தினசரி கொரோனா பாதிப்பு மற்றும் படுக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டு வருகிறது. அரசு கொரோனா மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் ஒன்று கூட இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண வார்டுகளில் 36 ஆக்சிஜன் படுக்கைகள் மட்டுமே உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாளுக்கு நாள் மூச்சு திணறலுடன் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் வரக்கூடிய நோயாளிகளை அனுமதிக்க ஐசியு வார்டில் படுக்கைகள் இல்லாதது மதுரை மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மதுரை அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் கொரோனா வார்டில் பணிபுரிந்த 12 மருத்துவர்கள் 4 செவிலியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவான டவ்தே புயல் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்தது. இந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பேச்சிப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 1500 மேற்பட்ட பாசன குளங்கள் தண்ணீர் நிரம்பி உள்ளதால் முதல் பருவ கண்டிப்பூ நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கி தயாராகி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. கடலூர் நகர பகுதிகள் மற்றும் பன்ருட்டி, நெய்வேலி, நெல்லிக்குப்பம், மேல்பட்டாம்பாக்கம், திருவதிகை, புதுப்பேட்டை, காடாம்புலியூர், குறிஞ்சிப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசியதுடன் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடியது. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை, ரெயின்போ நகர், அண்ணா சாலை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருக்கனூர், மதகடிப்பட்டு, கன்னியகோயில், வில்லியனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய கிராம பகுதிகளிலும் கனமழை பெய்தது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் இன்று பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக 99,122 கோடி ரூபாயை வழங்க ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரிய குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரிய குழு கூட்டம் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தலைமையில் காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்றது. ரிசர்வ் வங்கிக்கு கிடைத்த கூடுதல் உபரி வருவாயை மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக வழங்குவது குறித்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதில் கடந்த ஆண்டு ஜூலை முதல் கடந்த மார்ச் வரையிலான 9 மாத காலகட்டத்தில் கிடைத்த கூடுதல் வருவாயில் 99,122 கோடி ரூபாயை கொரோனா நெருக்கடி நேரத்தில் மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கடந்த 2019-2020 கணக்கியல் ஆண்டில் 57,128 கோடியையும் அதற்கு முந்தைய கணக்கியல் ஆண்டில் 1,23,000 கோடியையும் ஈவுத்தொகையாக மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கியிருந்தது நினைவு கூறத்தக்கது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு மனநல மருத்துவர் டாக்டர் சிவசைலம் தரும் அறிவுரைகளை தற்பொழுது கேட்கலாம். இப்போ வீட்டில் நோய் தொற்றல் ஏற்பட்டு தனிமையில் இருக்கிறவங்களுக்கு பேனிக்னு சொல்லுவோம். அதிகமான பயம் ஏற்படும் போது மூச்சு விடுறதுக்கு லேசாக சிரமமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ இவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. இப்போ என்ன மாதிரியான ஒரு மன அழுத்தம் நீக்கம் பயிற்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து வெளியே வரலாம் அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எப்போவுமே உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம தனிமையில் தான் இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உறவினர்கள் யாருமே சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம தனிமையிலே இருப்போம், தனிமையை நம்மளை கொன்றும். அப்போது நாம் என்ன செய்யலாம்னா நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கலாம். என்ன செய்யலாம், நம்ம வந்து பாட்டு கேட்கலாம், 2வது புத்தகங்கள் படிக்கலாம், டிவியில் நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மனதுக்கு ஊக்கம் தரக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கே ஒரு புத்துணர்வாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா கதை எழுதுவாங்க, டிராயிங் வரைவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதிலே என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ காலையில் நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் மாடியில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் அந்த மாடியில் என்ன செய்யலாம், நம்ம நடந்து வரலாம். அப்போது இந்த காலை பொழுதில் நல்ல வெயில் படும்போது, நம்ம உடம்புல படும்போது நல்ல விட்டமின் டி இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தேவையே இம்யூனிட்டி தான், எதிர்ப்பு சக்தி தான். கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஏன்னா மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக சுவாசம் நம்ம நுரையீரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ml கொள்ளளவு இருக்கும். அதாவது 2 லிட்டர் கொள்ளளவுக்கு இருக்கக்கூடிய வகையில் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்ல ஆழமாக எடுத்து மூச்சு விடுறீங்க அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும்னா மைண்டும் காமாகும். 2வது உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு தேவையான அந்த அளவும் போதுமான அளவு கிடைக்கும்.
ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணி பார்க்குறதுன்னு தவறுங்க. ஏன்னா சிலர் என்ன செய்வாங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுக்கிட்டு அடிக்கடி என்ன செய்வாங்க, ஆக்சிஜன் அளவு எவ்வளோ இருக்குது, 100 இருக்கா, 99 இருக்கா, 95 இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது மென்மேலும் நமக்கு பயத்தை தான் கூட்டும். அதனால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4194 பேர் கொரோனாவுக்கு மரணமடைந்தனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,57,299 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,62,89,290 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 4194 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 2,95,525 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 29,23,400 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 2,30,70,365 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,57,630 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி துப்பாக்கிச்சூட்டில் பலியான 13 பேருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு பிரைட்டர் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தியும் உயிரிழந்தவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணியினர், மாவட்ட அவைத் தலைவர் திரு தங்க மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் திரு முனுசாமி, மாவட்ட மீனவர் அணி செயலாளர் திரு செவனர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சூட்டிற்கு காரணமான அந்த குற்றவாளிகளின் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு சட்டப்படியான தகுந்த தண்டனையை இந்த அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், துப்பாக்கிச் சூட்டிலே உயிர் நீத்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்த அந்த போராளிகளுக்கு இந்த தூத்துக்குடி மாநகரிலே நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும் என்றும், தமிழக அரசு ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி எந்த காலகட்டத்திலும் இந்த மண்ணிலே ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இயங்க விடாமல் தடுப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டால் மட்டுமே இந்த தூத்துக்குடி மக்களும் இந்த மண்ணும் இந்த மண்ணை நேசிக்கின்ற அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஆறுதலும் நிம்மதியும் அடைவார்கள் என்பது நிச்சயம். கொரோனா பரவல் அதிகரிப்பால் இந்தியா, பாகிஸ்தானில் இருந்து வரும் பயணிகள் விமானங்களுக்கு கனடா அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி மிக கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. நாளுக்கு நாள் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் இங்கிலாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இந்திய விமானங்களுக்கு தடை விதித்துள்ளன. அமெரிக்காவில் இருந்து இந்தியா செல்பவர்கள் 2 டோஸ் தடுப்பு மருந்து போட்ட பிறகு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாடும் இந்தியாவிலிருந்து வருபவர்களை தங்களை குறிப்பிட்ட நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்தியா, பாகிஸ்தான் பயணிகள் விமானங்கள் கனடா செல்வதற்கு அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் ஜூன் 21ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. சீனாவில் 7.0 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சீனாவின் கியூங்யாங் பகுதியில் நேற்றிரவு 11:34 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.0 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இதனை அந்நாட்டு தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தால் நகரின் பல பகுதிகளில் அதிர்வுகள் உணரப்பட்டன. இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்பு உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. ஆனால் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருப்பதாகவும் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே இரவு 7:18 மணிக்கு சீனாவின் டாலிக் பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
இனி மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் திடீரென ஏற்பட்ட விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் சேதமடைந்தன. முழு ஊரடங்கு காரணமாக கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பாம்பன் கடற்கரையில் நாட்டு படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 நாட்டு படகுகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. இதில் ஒரு படகு முழுமையாக சேதமடைந்தது. மற்றொரு படகு பாதி அளவு எரிந்த நிலையில் அந்த படகில் இருந்த மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட அனைத்து சாதனங்களும் சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 84 குழந்தைகள் உட்பட 1129 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரே நாளில் சிகிச்சை பலனின்றி 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மாவட்டத்தில் கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 736 அதிகரித்துள்ளது. மாவட்டம் முழுவதும் 25 பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் அவலநிலை தொடர்கிறது. முதல் டோஸ் போட்டுக் கொண்டவர்கள் 2வது டோஸ் போட்டுக் கொள்ள முடியாமல் திண்டாடி வருகின்றனர். நேற்று 26,000 டோஸ் தடுப்பூசி வந்துள்ளதால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூர் வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. தற்போது ஊரடங்கு காரணமாக வாகன போக்குவரத்து குறைவாக உள்ளதால் சாலையோர வனவிலங்குகள் அதிக அளவில் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் காரப்பள்ளம் என்ற இடத்தில் புதரில் மறைந்திருந்த சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்றது. இந்த காட்சியை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி ஆண் யானை பரிதாபமாக உயிரிழந்தது. தூக்கநாயக்கன்பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட கொங்கர்பாளையம் அருகே கார்த்திகேயன் என்பவரின் தோட்டத்தில் ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. வனத்துறையினர் நேரில் சென்றபோது விவசாய தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி யானை உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கார்த்திகேயனை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் இறந்த யானையின் உடல் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வனப்பகுதிக்குள் புதைக்கப்பட்டது. இறந்த யானைக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் இறுதி சடங்கு செய்து மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்திவிட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திக்கினாரை கிராமத்தில் மணி என்பவர் தன்னுடைய தோட்டத்தில் வாழை விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. விளைநிலங்களுக்குள் யானைகள் நுழைவது தொடர்கதையாகி வருவதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் 17 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மண்ணுக்குள் இருந்து வெளியில் வரும் சிக்காடா என்ற பூச்சிகளை உணவில் சேர்க்க பிரபல சமையல் கலைஞர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். விர்ஜீனியா மற்றும் வாஷிங்டன் பகுதிகளில் உள்ள கிராமங்களில் இதுபோன்ற பூச்சிகள் மண்ணுக்குள் இருந்து வெளியில் வருகின்றன. மரங்களில் ஏறிக்கொண்டிருக்கும் இப்பூச்சிகளை பல பிரபல சமையல் கலைஞர்கள் சேமித்து வைத்து அவற்றை சுவையாக சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாற விரும்புகின்றனர்.
புரதச்சத்துக்காக மாடுகளை வளர்ப்பதை விட இதுபோன்ற பூச்சிகளை உணவாக கொள்தல் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் என்பதால் இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் மண்ணுக்குள் இருந்து புதிதாக வெளியில் வரும் இந்த பூச்சிகள் அவ்வப்போது சேகரிக்கப்பட்டு உடனுக்குடன் உணவில் சேர்க்கப்படுவதால் மிகுந்த சுவையுடன் இருப்பதாக உணவக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த பூச்சிகளுக்கு அமெரிக்காவின் பல பகுதிகளில் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.